பிரபாகரன் வாழ்க. இந்த மாலை நேரத்திலே கூடியிருக்கின்ற பெரியார்களே, வயதில் சிறியோர்களே, இளைஞர்களே, திராவிடத்தை வேரோடு சாய்க்க வேண்டும் என்று ஈரோட்டில் கூடியிருக்கின்ற புரட்சியாளர்களே, தோண்ட தோண்ட கல்வெட்டுக்கள் வருவதை போல தமிழகத்தை தோண்ட தோண்ட துரோகங்கள் தோலுரித்து காட்டுகின்ற எங்களது மாவீரன், தேசிய தலைவர் அண்ணன் வே. பிரபாகரனுடைய அன்பு தம்பி அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தமிழகத்தில் 2 பெரியார். பெரியார் வாழ்ந்தார், சில வரைவுகளை வரைந்தார், அவருடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார். அவரை தலைவராக ஏற்று இந்த 60 ஆண்டு காலம் திராவிடம் இந்த மண்ணிலே ஒட்டி கொண்டது. பெரியார் புகழ் பாடுகின்ற சுபவீரபாண்டியன், கொளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணன் சீமானை மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார்கள். கருத்தால் அவர்களை யார் என்றே தமிழகத்தில் தெரியாது. ஏனென்றால் ரஜினிகாந்த் அஜித்துக்கு ரசிகர் மன்றம் இருப்பதை போல பெரியாருக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை வைத்து அந்த மன்றத்தை ஓட்டிக் கொண்டிருந்தவர்கள் சுபவீரபாண்டியனும் கொளத்தூர் மணி மற்றும் போன்றவர்கள். இன்றைக்கு அவர்கள் எரிகிறார்கள், கனலாக எரிகிறார்கள். கருத்து மோதல்கள் மோத முடியவில்லை அவர்களால். அதனால் அண்ணனுடைய இலங்கைக்கு சென்று எடுத்து வந்த புகைப்படத்தை அரசியலாக்கி பெரியாருடைய இந்த கருத்தை திசை மாற்ற பார்க்கிறார்கள். அது நடக்காது. அன்பு மக்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். வைகோ போன்ற ஆட்கள் எல்லாம் இது பெரியார் மண், இது அண்ணாமண், இது பெரியார் மண், இது அண்ணாமண். வகிறு எரிந்தது அவர்கள் பேசுகின்ற போதெல்லாம். யுக யுகமாக இருக்கின்ற இந்த மண், யுக யுகமாக, இன்னும் எத்தனை யுகங்கள் இந்த மண் இருக்க போகிறது என்று தெரியாது. அந்த மண்ணை பெரியார் பேரிலும் அண்ணாவின் பேரிலும் சொல்லி அரசியல் வளர்த்ததுதான் திராவிட கட்சி. அதே எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன், பெரியாரும் மண்ணு தான். பெரியார் மண் அண்ணா மண்ணுலாம் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான். இதுதான் உண்மை. ஆகவே இந்த பெரியாருடைய அரசியல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மூலமாக அடிபட்டு விட்டது. இன்னும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்தால் எதிர்முனை தாக்குதல்கள் நடத்துவதற்கு லட்ச தம்பிகள் இங்கே இருக்கிறார்கள். இது தமிழ் தேசிய மண், இது தமிழனுடைய மண், இது தமிழர்களுடைய மண் என்பதை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சந்ததிகளுக்கு வரலாறாக சொல்லுகின்ற சூழலில் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்றில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அன்பு மக்களே, கம்பர் ராமாயணத்திலே ஒன்று எழுதியிருக்கிறார். நமது ராவண பாட்டன் போர்க்களத்திலே நிற்கிறான். அந்த நிற்கின்ற நிலையை அவர் அழகாக எழுதுகிறார் பாருங்கள். எதையுமே ஒப்பிடல. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்குறான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்திலே கம்பர் குறிப்பிடுகிறார். கடன் என்பது அவ்வளவு மோசமானது. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் என் மக்களுக்கு தேர்தல் வரும் காலத்திலே இந்த கடனை கொடுக்கிறார்கள். கடன் கொடுக்கிறான். 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கடன். இவன் வாங்கிடுறான். நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டமே, நம்ம உள்ள செந்தமிழன் சீமான் பேசுகிறானே, நிற்கிறானே, எப்படி அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கடன்பட்ட நெஞ்சம் போல கலங்கி நிற்கிறான். ஓட்டு போட போறவன் காசை வாங்கிட்டு. அதில் நீங்கள் உடன்படாதீர்கள். அன்பு மக்களே, எதிர்காலம் நம் தமிழர்களுக்கான காலம். நமது பொய்யான வரலாறு அண்ணனால் அளிக்கப்படுகிறது. கடன்பட்டதை போல நீங்கள் கலங்கி நிற்காதீர்கள். அதில் உடன்பட வேண்டாம். ஒற்றை விரல் உங்கள் மைக்கை தொடட்டும். தமிழர் ஆட்சி மீண்டும் இங்கே வரும். அவற்றை எதிர்பார்த்து இருங்கள் தோழர்களே. வருக. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை